வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிலபஸ் வைஸாக ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 டிபிஎம்எஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். 3 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே 14 கிளாஸில் இருக்கும். இந்த வீக்கில் பைத்தான் ப்ரோக்ராமிங் சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இப்போ வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போகலாம். இதுதான் பைத்தானோட சிலபஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தான் லைப்ரரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ரிமைனிங் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்பை பாண்டாஸ் போன கிளாஸஸில் பார்த்தோம். இன்றைக்கி மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்னும் சயின்ஸ் பை மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீக்கில் இதை கவர் பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் பிஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிக்கலாங்கிறவங்க அட்லீஸ்ட் இன்னைக்குலேருந்து இந்த வீடியோ பார்க்குற செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கூட பழைய வீடியோவும் கவர் பண்ணிவிட்டு எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிடலாம். மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது பைத்தானோட ஒன் ஆஃப் த லைப்ரரி. இது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தான். நமக்கு தேவைன்னா நம்ம தனியாக தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். பில்டிங்காக இருக்காது. தென் இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இது எதுக்காக மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்கன்னா விஷுவலைசேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. விஷுவலைசேஷன்னா என்னது? ஸோ நம்ம கண்டென்ட்டாக கொடுக்காம அதை பிக்சர் ஓரியன்டாக கொடுக்கறது தான் விஷுவலைசேஷன். நிறையா டயக்ராம்ஸ், பிளாட் டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் சார்ட் டயக்ராம்ஸு, இது மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த விஷுவலைசேஷன் கான்செப்டுக்காக தான் இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா லோ லெவல் கிராஃப் பிளாட்டிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஃப் பிளாட்டிங் லைப்ரரி அப்படின்னா என்னென்னா, ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராஃப் ட்ராயிங் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறக்கு இல்லையா, இது யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஜான் டி ஹண்டர் அப்படிங்கிறவர் தான் க்ரியேட் பண்ணார். இது ஒரு ஓப்பன் சோர்ஸு. ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரியோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பைத்தான் வச்சு தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூ செக்மெண்ட்ஸ் மட்டும் சி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ரைட் பண்ணியிருக்காங்க. சி அப்ஜெக்டிவ் கான்செப்டுக்காகவும், ஜாவா ஸ்கிரிப்ட் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் அண்டு பைப்ளாட். ஸோ மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது விஷுவலைசேஷன் கான்செப்ட்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஏபிஐ இருக்குது. ஒன்று பைப்ளாட் ஏபிஐ, அனதர் ஒன்று இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஏபிஐ. ஏபிஐன்னா அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இந்த பைப்ளாட் ஏபிஐ இருக்கு இல்லையா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது மூலமாக தான் நம்ம பிளாட் ட்ரா பண்ணுறது, அதே மாதிரி பை சார்ட்டு, பார் சார்ட், இந்த மாதிரி சார்ட் ட்ரா பண்ணுறது எல்லாமே பைப்ளாட் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஏபிஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை குரூப் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு பைப்ளாட்டை விட இது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது இல்லையா, இது என்னென்னா விஷுவலைசேஷனை ரொம்ப சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ்டாக நம்மளே அதுக்கு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அந்த கோடு இந்த திக்னஸில் தான் வரணும், இந்த கலரில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மெனி ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். எந்த விதமான ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அதை நம்ம சார்ட்டாக மாற்றிக்கலாம். குவாலிட்டியான ஃப்ளாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ப்ளாட்லிப். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குன்னா டேட்டா விஷுவலைசேஷன் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச், டேட்டா அனலிட்டிக், மெஷின் லேர்னிங், இது எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும். தென் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம், இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் செக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க, ஜியோஸ்பேட்டிக்கல் அனலைசிஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம்ஸ், எஜுகேஷன், வெப் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் பப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப்போட அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிப் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் பிப்பு இன்ஸ்டாலேஷன் ஆகலைன்னா பிப்பு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். பிப்பு இன்ஸ்டாலு மேட்ப்ளாட்லிப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ரைமரியாக பைத்தான் வச்சு தான் இந்த லைப்ரரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா C++ சம் கிரிட்டிக்கல் பார்ட்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பேக்கெண்டுக்காக இன்ட்ராக்ட் வித் பேக்கெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் ஃப்ளாட்.
சரியா? ஒரு ஃப்ளாட் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா பைப்ளாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ பைப்ளாட்டுங்கிறது மேட்ப்ளாட்லிப்போட சப் மாடியூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே மேட்ப்ளாட்லிப் டாட்டு பைப்ளாட்டுன்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பிஎல்டி. ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வச்சே கால் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக இந்த நேமை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரா த லைன் டயக்ராம் ஃப்ரம் த பொசிஷன் 0,0 டு பொசிஷன் 6,250. ஸோ இதுக்கான ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். இது வந்து x1 y1, இது x2, இது y2. ஓகேவா? 0,0 தென் வந்து 6,250 இப்படிங்கிற இடத்துல 2 டாட் வரைச்சிட்டு ஸோ இதுக்கு நடுவில் ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிடுவோம். இதுதான் சாம்பிள் பிளாட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இது அரையாக தான் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், எக்ஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு எம்பை டாட் அரே ஆஃப் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது 0,6 அண்ட் ஒய் பாயிண்ட் ஆஃப் என்பி டாட் அரே ஆஃப் 0,250. எக்ஸோட பாயிண்ட் என்னென்னா 0வும் 6ம், ஒய்யோட பாயிண்ட் 0வும் 250யும். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த பிளாட் வரைகிறதுக்கான கோடிங் வந்து இதுதான் பிஎல்டி டாட் பிளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிரும். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு கொடுப்போம். ஷோ கொடுத்திங்கன்னா இந்த பிளாட் டயக்ராம் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, 0 to 0, 6 to 250 அப்படிங்கிறதுல 2 டாட்டு, அதில் வந்து நம்ம ஒரு கோடு கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃப்ளாட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் லைன் பிளாட்டை வந்து வித்தவுட் லைன் இல்லாமல் அந்த பாயிண்ட் மட்டும் வைக்கிறதுக்கு, இந்த பாயிண்ட் மட்டும் வைக்கிறதுக்கு என்னென்னா அதே கோடிங் தான், இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிறது மட்டும் நான் வேறு கலரில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி அதே கோடிங் தான். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாற்றிருக்காங்க. 1,8 அப்படின்னு இருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1, 8. சரியா? ஒய் ஆக்சிஸ் வந்து 3 and 10. ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் வந்து 3 and 10. ஸோ ரெண்டுலேயும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராம் வந்துடும். இப்போ லைன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலாக கொட்டேஷன்ஸ்குள்ளே ஓ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே லைன் வராது, எம்டியாக இந்த 2 பாயிண்ட் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் மட்டும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொட்டேஷனுக்குள்ளே ஓ கொடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பார்த்துக்கோங்க, இந்த இடம் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்குறதான், நம்மளோட இஷ்டம். நமக்கு டயக்ராம் வரைகிறதுக்கு தேவையான மாதிரி நம்ம எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 பாயிண்ட் மூலமாக ட்ரா பண்ணுறது. இப்போ எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட்டே நிறைய வைக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்பை பண்ணியிருக்கோம். என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ் பாயிண்டில் பாருங்கள் 1, 2, 6, 8 இருக்குது. ஒய் பாயிண்டில் 3, 8, 1, 10 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், 1,3. ஸோ 1,3 இந்த இடத்துல வருது. தென் 2,8, 2,8, 6,1, 6,1, 8,10, 8,10 இங்கே வருது. ஸோ இப்போ நீங்கள் இதில் எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 1 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை இதுவாகவே என்ன பண்ணிக்கும், ஜாயின் பண்ணி பிளாட் வந்து நமக்கு ட்ரா பண்ணிடும். ஸோ அடுத்து பாருங்கள், டிஃபால்ட் எக்ஸ் பாயிண்ட்டே நீங்கள் கொடுக்கல, ஒய் பாயிண்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஒய் வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு வந்து 0 எடுத்துக்கணும், செகண்ட் வேல்யூக்கு வந்து 1, தேர்ட் வேல்யூக்கு வந்து 2 இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ டிஃபால்ட்டாக 0 to அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 3, 1 to 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 1, அதுக்கப்புறம் 3 to 10, 4 to 5, 5 to 7 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிடும். ஒய்யோட வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம மார்க்கர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கர்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கரை ஸ்பெசிஃபை பண்ணி கொஞ்சம் டார்க்காக காமிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே இது தான். ஸோ இங்கே நான் வந்து மறுபடியும் எக்ஸு கொடுக்கல, ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக எடுத்துக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் இந்த 0லேருந்து எடுத்துக்கிடும், 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ இதில் மார்க்கர்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க்கர் ஈக்குவல் டு அப்படின்னு ஓ கொடுத்தீங்கன்னு கொட்டேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி பாருங்களேன் தெளிவாகவே தெரியல, ஜாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள்,
அதில் வந்து மார்க்கர் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளாக வரும். ஓகேவா? ஸோ வந்து அந்த பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபையாக மார்க் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்க்கர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஓக்கு பதிலாக ஸ்டார் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கரில் வந்து ஸ்டார் வந்திருக்கா, அந்த பாயிண்ட் வந்து ஸ்டார் வச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இந்த இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. இங்கேயும் எக்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ ஒய் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒய் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த மார்க்கரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம்ல, இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ அப்படின்னா சர்க்கிளு, ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஸ்டாரு, அதுக்கப்புறம் டாட் கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டு, கம்மா கொடுத்தா ஃபிக்சலு, இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஸ்மாலு கேபிட்டலில் எக்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சிம்பிள் வர்றது. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபில் பண்ணி வர்றதுல வந்து பி, ஸ்கொயரு, டைமண்ட்டு. சரியா? டைமண்ட்லேயே வந்து தின்னஸாக இருக்கிறது, தென் பெண்டாகிராம், எக்ஸாகிராம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை டவுன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளை வந்து ஷேடோ பண்ணி கீழே வர்ற மாதிரி இருக்கும், ட்ரை டவுன் மாதிரி. லெஃப்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ட்ரையாங்கிளே எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரை டவுன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரையாங்கிள் மாதிரி இல்லாமல் சிம்பிள் மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் இதெல்லாம் வந்து நீங்கள் வரணுன்னா இந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மெட் ஸ்ட்ரிங்னா எஃப்எம்டி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஒரே நேரத்தில் மார்க்கரு, லைனு, கலர். ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே லைனில் மார்க்கர் வந்து என்ன டைப்பு, லைன் என்ன டைப்பில் லைன் கொடுக்கணும், கலர் என்ன கலரில் கொடுக்கணும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒய் மட்டும் தான் வச்சுருக்கோம், எக்ஸ் இல்லை, டிஃபால்ட்டாக எக்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஒய்யை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுற கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து மார்க்கர் அப்படின்னா, ஸோ நம்ம ஓ கொடுத்தா என்னது சர்க்கிள் மார்க்கர் வருக்குமா, இதில் வந்து கோலன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டாட் லைனாக வரும். சரியா? அது லைன் ஸ்டைலு. ஸோ ஆர் கொடுத்திங்கன்னா ரெட் கலர். சரியா? இந்த 3 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கரு, இது வந்து லைன் டைப்பு, இது வந்து கலர். ஸோ இந்த 3ஐயும் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட் கலரில் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ப்ளூ கலரில் வந்துச்சா. டிஃபால்ட்டாக ஒரு பிளாட்டில் வந்து லைன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவாக தான் இருக்கும். நீங்கள் வேறு கலர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, சரியா, எல்லோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இப்போது லைன் டைப் பார்த்தீங்கன்னா சின்ன கோடு வர்றது. சரியா? நெக்ஸ்ட் வந்து கோலன் போட்டிங்க அப்படின்னா டாட்டட் லைன் வரும். நெக்ஸ்ட் வந்து டேஷ் அப்படிங்கிற லைன் வந்துக்கு டேஷ் போட்டுக்கலாம். தென் டேஷ்டு டாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் லைன் டைப்பை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸுக்கு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஷியானு, மெஜந்தா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கலர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மார்க்கரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லைன் தான் மாறுது. மார்க்கர் ஈக்குவல் டு, ஸோ அதில் வந்து சர்க்கிள் டைப்னால ஓ கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்டார்னா ஸ்டார் போட்டுக்கோங்க. எம்எஸ் மார்க்கரோட சைஸுக்கு வந்து என்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா எம்எஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அங்கே பார்த்தோட இங்கே மார்க்கரோட சைஸ் பெருசாக இருக்கா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் கோடிங்காக நம்ம படிக்கலை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்கிறோம். ஸோ அதனால் இந்த அட்ரிபியூட்ஸ் என்ன, இந்த அட்ரிபியூட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுது இது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படியே கோடிங் வைஸாக ஃபுல்லாக கோடிங்கை வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கருக்கு கலர் செட் பண்ணுறது. ஸோ கலர் செட் பண்ணுறது அப்படின்னா அதோட எட்ஜில் கலர் செட் பண்ணுறது. ஸோ அந்த ரவுண்டோட எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கலர் செட் பண்ணுறது. ஸோ அது ஏற்கனவே மார்க்கர் நம்ம பார்த்துட்டோம், இதோட சைஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மார்க்கரோட எட்ஜுக்கு வந்து மார்க்கர் எட்ஜு கலர் MEC அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆர் கொடுத்தீங்கன்னா அது ரெட் கலரில் அதோட எட்ஜு மட்டும் மாறி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ அதோட உள்ள எட்ஜில் கலர் மாற வேண்டாம், எனக்கு உள்ளே மட்டும் கலர் மாறணும், அதோட ஸ்பேஸில் மட்டும் கலர் மாறணும்னா ஸோ அதுக்கு வந்து MFC மார்க்கர் ஃபேஸ் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட எட்ஜு வந்து அதே கலர் ப்ளூவில் தான் இருக்குது, உள்ளே மட்டும் ரெட் கலரில் வந்திருக்கா. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் மார்க்கரோட அந்த எட்ஜு கலரையும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உள்ள ஸ்பேஸ் கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சேம் MS அதோட சைஸ் கொடுத்துட்டோமா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MEC, நெக்ஸ்ட்டு MFC மார்க்கரோட
எச்சு கலரு மார்க்கரோட ஃபேஸ் கலர் ரெண்டுமே மாற்றிக்கலாம். ஸோ 6 G அப்படிங்கிற மாதிரி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துருந்தோம், அப்படியும் கொடுக்கலாம். இல்லைனா இந்த ஹெக்ஸாடெசிமல் கோடு யூஸ் பண்ணியும் கலர் மாற்றலாம். இந்த கோடு வந்து க்ரீனுக்கான கோடு. ஸோ இங்கே க்ரீன் கலரில் வந்திருக்குதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலரும் உள்ள ரெட் கலரும் தெரியுது, இங்கே ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோட லைன் ஸ்டைலுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு அந்த என்ன லைனோ அதை வந்து கொட்டேஷன் கொடுத்தா போதும். ஸோ அது போக ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அந்த அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டைலுன்னே ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு டாட்டட்னு கொடுத்தீங்கன்னா டாட்டட் லைன் வந்து நமக்கு ட்ரா ஆகும். ஸோ நிறைய அட்ரிபியூட் இருக்கும். டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபார்மெட்டாகவும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து என்னது இந்த அட்ரிபியூட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காக அதை ரெண்டுமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பாருங்கள், சாலிடு, டாட்டடு. சாலிட் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு வரும், டாட்டட்னா புள்ளி புள்ளியாக வரும். ஸோ இந்த சிம்பிளுக்கு பதிலாக இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். டேஷ்டு, டேஷ் டாட்டு, அதுக்கப்புறம் நன்னு கொடுத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா. ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிசைனே இல்லை அப்படிங்கிறது வந்து நன்னு கொடுப்போம். ஸோ இங்கே சிம்பிளாக கொடுக்கும்போது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைனோட கலர். லைன் கலர் மாற்றுறதுக்கு அட்ரிபியூட்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ டேரெக்டாக இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஃபார்மெட்டு, இல்லை அட்ரிபியூட் மாதிரி கொடுக்குறோன்னா கலர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சேம் கோடிங் தான், அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லலை. சரி, லைனோட வித்து கொடுத்துக்கலாம். லைன் வித்து ஈக்குவல்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா லைன் வித்து பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸாக வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து லைன் வித்துக்காக கொடுக்குறது. இதே மாதிரி மல்டி லைன் ட்ரா பண்ணலாம்னா மல்டி லைன் ட்ரா பண்ணலாம். இங்கே Y1 Y2 கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி X1 Y1 X2 Y2ன்னு நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸ் கொடுக்கலன்னா என்ன சொல்லியிருக்கோம், டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 Y1 கொடுத்தீங்கன்னா பிளாட்டு BLT டாட் பிளாட்டு BLT பிளாட்டுன்னு 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா 2 லைன் க்ரியேட் ஆகும். அந்த லைனில் வந்து டிஃபால்ட் கலர் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும், செகண்ட் லைனுக்கு வந்து எப்பயுமே இந்த ஆரஞ்ச் ஷேடோ இருக்கிற மாதிரி கலர்ஸும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டி லைனும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே கோடிங் தான். ஸோ நம்ம இங்கே வந்து 2 லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து லேபிள் அண்ட் டைட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் டைட்டில்னால் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து என்ன ஹெட்டிங்கு, என்ன லேபிள் அப்படின்னு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் என்னன்னு கொடுக்குறது தான். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் அந்த XY அப்படிங்கிறது இந்த கோடு வரைஞ்சிருக்கான அந்த கோடிங்கு வரைஞ்சிட்டு இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபேமிலி ஆஃப் செரிஃப், கலர் ப்ளூ, சைஸ் வந்து 20. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இன்னொரு ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபாண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ளாட் டைட்டில் கொடுத்தோன்னா ஸ்போர்ட்ஸ் வாட்ச் டேட்டா அப்படிங்கிறது தான் வந்து டைட்டிலு. இந்த டைட்டில் வந்து என்ன ஃபாண்ட் டிக்கில் இருக்குன்னா ஃபாண்ட் 1. ஸோ இந்த ஃபாண்ட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபாண்ட் 1ல் வந்து இது இருக்குமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து லெஃப்ட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா சென்டரில் வரும். ஸ்பெசிஃபை பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லேபிள்னால் எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள் வந்து ஆவரேஜ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாண்ட் 2 இந்த இடத்துல இந்த டார்க் ரெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த கலரில் வந்து இருக்கும். இது வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, நான் அதை எடுக்கலை. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சைஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஒய் லேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் கேலரி பர்னேஜ். ஸோ அதுக்கு வந்து பாண்ட் 2 வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. கொடுத்துட்டு PLT ஃப்ளாட் அப்படின்னு கொடுத்து XY கொடுத்திங்கன்னா இது வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ டைட்டில் கொடுக்கலாம், சைஸ் கொடுக்கலாம், கலர்ஸ் கொடுத்துக்கலாம் அந்த டைட்டிலுக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் லைன் க்ரியேட் பண்ணுறது. கிரிட் லைன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு தெரியும் பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி இருக்கும், கிரிட்டாக செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம அஸ்யூஷுவலாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் டைட்டில் க்ரியேட் பண்ணியிருக்க பாருங்கள், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள். ஸோ டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து சென்டரில் தான் அசைன் ஆகும். லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா. நம்ம இங்கே டேரெக்டாக லேபிள்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அதோட சிண்டெக்ஸ். PLT டாட் டைட்டில்னால் டைட்டில், BLT டாட் எக்ஸ் லேபிள்னால் இது, PLT டாட் ஒய் லேபிள்னால் இது. சரியா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் PLT டாட் XY நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு BLT டாட் கிரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி கிரிட்டு வந்து ஷோ ஆகும். ஓகேவா. கிரிட்டு ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரிட் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டு வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் மட்டும் ட்ரா பண்ணும். ஓகேவா. எக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கிரிட் ஆக்சிஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கோம்.
கிரிட்டில். ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டுக்கு கூட நீங்கள் கலர் மாற்றிக்கலாம், அந்த லைனோட ஸ்டைல் மாற்றிக்கலாம், அதோட வித்து மாற்றிக்கலாம். ஸோ கிரிட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் மாற்றுறோம். இங்கே எம்டியாக கொடுத்துருவோம்ல, அதுக்கு பதிலாக ஆக்சிஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹரிசாண்டல் கிரிட் மட்டும் வரும். ஆக்சிஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணால் வெர்டிக்கல் கிரிட் மட்டும் வரும். கலர் க்ரீன் கொடுத்துருக்கேன், லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி லைனோட வித்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த கிரிட் லைனுக்கும் நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பிளாட்டாக க்ரியேட் பண்ணுறோன்னா இங்கே வந்து தனித்தனியாக அங்கே என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஒரே இதில் வந்து ஃப்ளாட் வந்து ஒன்று தான், லைன் மட்டும்தான் 2 கொடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டே வேறு வரையாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்ளாட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். சப்ளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். சப்ளாட் க்ரியேட் பண்ணும்போது இந்த இதை வச்சு தான் நமக்கு வந்து எப்படி க்ரியேட் ஆகணும்னு வரும். ஸோ இந்த கோடிங்லாம் சேம் தான், ஃப்ளாட்டு க்ரியேட் பண்ணுறது சேம் தான். ஸோ சப்ளாட்னா தான் இந்த மாதிரி 2ஆக வரும். இந்த சப்ளாட் எப்படி வந்து ட்ராவ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்பர் கொடுத்துருக்காங்களா 1,2,1. இந்த 1ங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, ஒரே ரோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 1. ஸோ ஒரு ரோ இருக்குது, இதான் ஃபஸ்ட்டு ரோ, இதை 1ன்னு சொல்லுவாங்க. இதில் 2ஆக பிரிக்க போகிறோம், 2ல் இது ஃபஸ்ட்டு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு ரோவில் 2ஆக பிரிக்க போகிறோம், அந்த 2ஆவதுல இது செகண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்படி தான் வந்து அதோட ஃப்ளாட் பிரிக்கணும். இப்போ நீங்கள் வந்து டயக்ராமே வந்து இப்படி வரணும்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ வெர்டிக்கல் மாதிரி இப்படி மேலேயும் கீழே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சப்ளாட்டில் வந்து 2ன்னு கொடுப்போம். 2 ரோ எடுத்துக்க போகிறோம். 2 ரோவை 2ஆக பிரிக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளாட்டில் இது இருக்கணும் 2,2,1. ஸோ 2,2,2 நீங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் வந்து டிஃபர் ஆகும். சரியா? ஸோ இது வந்து இப்படி வந்திருக்க ஃப்ளாட்டை வந்து இது வந்து ஹரிசாண்டலில் வந்திருக்கிறத வெர்டிக்கலாக மாற்றுறோன்னா இங்கே தான் மாற்றுறோம். இது வந்து ஒரு ரோ கான்செப்டில் இருக்கிறனால இங்கே 1 கொடுத்துருக்கோம். சரியா? அது வந்து 2 ரோ கான்செப்டில் வரும்போது 2ன்னு மாற்றி கொடுப்போம். ஸோ அப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து சப்ளாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விசுவலைசேஷனில் கிராஃப் யூஸ் பண்ணுறது தான். லைன் பிளாட் யூஸ் பண்ணலாம், பார் சார்ட்டு, பை சார்ட்டு, ஹிஸ்டோகிராம். சரியா? ஸோ இந்த சார்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு பிளாட்டுன்னு கொடுத்துட்டு 2 லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார் சார்ட் அப்படின்னா பார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், பை சார்ட்டுக்கு பை, ஹிஸ்டோகிராமுக்கு ஹிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் 1 by 1. தென் வந்து ஹிஸ்டோகிராமு, ஸ்கேட்டர் ஃப்ளாட்டு, தென் வந்து சப்ளாட்டு, நெக்ஸ்ட்டு சேவ் ஃபிகர்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேவ் ஃபிக்னு யூஸ் பண்ணுறோம். சப்ளாட் பற்றி இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் க்ரியேட் பண்ணுறது, தென் ஸ்கேட்டர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர்னால் என்னதுன்னா லைன் ட்ரா பண்ணாமல் அந்த பாயிண்ட்டாக வந்து கொடுக்குறது தான் ஸ்கேட்டர். ஓகேவா? அதில் நிறைய கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த இது எல்லாத்தையும் என்னதுன்னா ஸ்கேட்டராக மாற்றுறது, X, Y அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக பாயிண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கேட்டர் வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு, இன்னொரு ஸ்கேட்டர் வந்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இது வந்து டிஃபால்ட் கலர். ஓகேவா? ஸோ வந்து 2 ஸ்கேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கோடிங் கொடுத்துருக்கோம். அதை ஷோ பண்ணுறதுக்கு பிளாட் ஷோ கொடுக்கலாம். ஸோ இப்படி வந்து டிஃபால்ட் கலர் வராமல் ஸ்பெசிஃபிக் கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஈச் சார்ட்டுக்கும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இதில் கலர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து NB.arrayofன்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல C கலர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கலரில் வந்திருக்கும். ஓகேவா? அங்கே வந்து என்னென்னா ஒரு ஸ்கேட்டர் வந்து ஒரு கலர்லையும் இன்னொரு ஸ்கேட்டர் ஒரு கலர்லையும் கொடுத்தோம். அந்த கலர் டிஃபால்ட்டும் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு கலரும் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேட்டரில் உள்ள ஒவ்வொரு டாட்டுக்கும் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை டிஃபைன் பண்ணி NP.arrayofன்ட்டு அரே ஆஃப் கலர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே கால் பண்ணிடுறோம். C கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம கோடிங் அளவில் படிக்க வேண்டாம். ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஷியேட்டை மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்களா XY அண்ட் கலர்ஸ் மாற்றிக்கலாம். தென் C மேப் வெரிடைஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ், அதோட சைஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். கலர் பார் க்ரியேட் பண்ணலாம். இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார் வர வச்சு அந்த C மேப் இந்த கலர் வந்து எங்கே மேட்ச் ஆகிருக்குங்கிறத அதை மேப்பிங் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு தான் வெரி TIS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து புது டைப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, தேவைப்படும்.
ஜஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்க்கு பாருங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து NRIயில் ABC அண்ட் NRIயில் 3,8 110ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ஸில் ABCன்னு வரும். ஒய்யில் பார்த்தீங்க அப்படின்னா 3 8 1 10. ஸோ அந்த ஹைட்டை வச்சு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பேராகிராஃப் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான கோடிங் வந்து ஃப்ளாட்டு டாட் பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? இது வந்து அந்த பாரோட கலர் மாற்றுறதுக்கு வந்து கலர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். அதோட வித்து மாற்றிக்கலாம், அதோட ஹைட்டு மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வெர்டிக்கலாக அந்த பார் கிடைக்கும். இதுவே பார் அச்சு கொடுத்தீங்கன்னா ஹரிசாண்டலாக லைன் வரும். பார் அச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி லைன் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கிடைக்கும். ஸோ 2 டைப் இருக்குல்ல, வெர்டிக்கலுக்கு வரும் பார். ஸோ பார் அச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்னா ஹரிசாண்டலாக வரும். பார் வியும் கொடுக்கலாம் வெர்டிக்கலுக்கு. ஓகேவா? டிஃபால்ட்டாக பார் கொடுத்தாலே என்னதுன்னா வெர்டிக்கல் தான் வரும். ஹரிசாண்டலுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயும் கலர் மாற்றிக்கலாம். இப்போ வித்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருக்கு தான் இந்த சைஸ். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஹரிசாண்டலுக்கு வந்து என்னென்னா ஹைட்டு. ஸோ இதுக்கு வந்து வித்து. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்டோகிராம்னா இப்படி தானே வரும். ஸோ ஹிஸ்டாகிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் அப்படிங்கிற NP ரேண்டம் டாட் நார்மல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக ரேண்டமாக டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு அதை ஹிஸ்டோகிராமாக மாற்றுறோம். ஃப்ளாட்டு ஹிஸ்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஹிஸ்டாகிராமாக மாற்றும். இது வந்து இந்த 170லேருந்து 250க்குள்ளே 10 ரேண்டமாக வந்து இது என்ன பண்ணுன்னா டேட்டாஸ் வந்து எடுத்து இந்த ஹிஸ்டோகிராமை ட்ரா பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பை சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அரே சொல்லிவிட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லை லேபிள் வேணும்னாலும் லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மை லேபிள்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே ஆப்பிள் பனானா செரிஸ் டேட்ஸு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பை சார்ட் வரைகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் பை ஒய் கமா கொடுத்துட்டு லேபிள்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. லேபிள்ஸுங்கிறது இந்த நேமை கொடுக்கறதுக்காக. ஸோ இப்படி வந்து கொடுக்கும்போது இந்த டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதவே நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் ஆங்கிள் 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன பண்ணுறோம் 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு கலர்ஸ் மாற்றலாம் நம்ம. ஓகேவா? கலர்ஸ் வந்து மாற்றலாம். மை எக்ஸ்ப்ளோடு என்னன்னா இந்த டயக்ராம் பாருங்கள் எப்படி வந்து எல்லாமே அட்டாச் ஆகிருக்கு. இது பாருங்கள் இந்த ஆப்பிள் மட்டும் தனியாக வந்த மாதிரி காமிக்குதா, இதுதான் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்பிள் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.2 கொடுத்தேன்னா 0.2 ஸ்பேஸ் கொஞ்சம் தள்ளி வந்துடும். ரிமைனிங்லாம் 0 கொடுத்துருக்கேன். 0னா அதில் ஸ்பேஸே கிடையாது, ஜாயின் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ 0 இந்த டேட்டு செரிஸு பனானாக்கெலாம் 0. இது மட்டும் என்னது 0.2 கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இது மட்டும் தள்ளி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு மட்டும் ஒரு சைஸ் கொடுத்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம மேட்ப்ளாட்லிப் அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னென்னா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராம் அளவில் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கான MCQ வந்து 6:30க்கு ஷார்ட்ஸில் வரும். மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See the next class. வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.